தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பரம தந்தையின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. இப்பொழுது நாம் அன்னை உணவகத்தை ஆசீர்வதித்து இந்த உணவகத்தினுடைய தலைவராக இந்த வழிநடத்தக்கூடிய திருவாளர் சவரிமுத்து அவர்களையும் இந்த உணவகம் கட்டப்பட்டு திறப்பு நிகழ்வை தொடங்குகின்ற இந்த நாளிலே இந்த இடத்தை வழங்கிய கிறிஸ்துராஜ் கல்லூரி உரிமையாளர்கள், அங்கு பணி செய்கின்ற அந்த குடும்பம் அனைவருக்கும் இறைவன் நிறைவாக ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே வழங்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இப்பொழுது திருப்பாடல் ஒன்றை நாம் வாசிக்க கேட்போம். அனைவரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய பதில்: இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன், இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாக இருக்கிறேன். எப்பொழுதும் நீர் என்னை விட என்னிடம் வருவேன், தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். பதில்: இரக்கத்துடன் நீதியையும் குறித்து பாடுவேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன், அது என்னை பற்றி கொள்ளாது. பல்லவி: இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். வஞ்சன நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும், தீதான எதையும் நான் அறியேன். பல்லவி: இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை, பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை. பல்லவி: பதில்: இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். வாசிக்கலாமா? சோஸ்திரம். இப்பொழுது மத்திய நற்செய்தியிலிருந்து இந்த பகுதியை நாம் வாசித்து உன்னித்து கேட்போம். இந்த தொழில் தொடங்குகின்ற இந்த இடத்துல பணி செய்கின்றவர்கள், இதற்கு உரிமையாளர்கள் அடையக்கூடிய நன்மைகள். ஆண்டவரே, பேசும் உம் அடியான் நான் கேட்கிறேன். அந்நாட்களில் இயேசு கூறியதாவது: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்து பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிபம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறு 2 தாலந்து பெற்றவரும் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்து இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தேன். எனவே பெரிய பொறுப்புகளில் உண்மை அமர்த்துவேன். உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றோரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்து இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உண்மை அமர்த்துவேன். உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்றுக் கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர்,
நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்வவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாழ்ந்தை நேர்த்தில் புதைத்து வைத்தேன், இதோ பால் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்வன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பேன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் இவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளனை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. மன்றாடுவோமாக. எங்களை பராமரிக்கும் தந்தாய், நல்வாழ்வுக்கு தேவைப்படும் பொருள்களை மக்களுக்கு விற்பனை செய்ய கடைகள் ஏற்பட்டுள்ளன. இதோ இந்த உணவகத்தையும் இதனுள் இருக்கும் பொருள்களையும் விற்போரையும் வாங்குவோரையும் ஆசீர்வதித்தருளும். பொருட்களை விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் நீதி, நேர்மை, அன்பு போன்ற பண்புகளை மக்கள் கடைபிடிப்பார்களாக. வியாபாரம் செழித்தோங்கவும் வருவாய் பெருகவும் அருள் புரிவீராக. லாபத்தை மட்டுமே மனதில் கொள்ளாமல் இவ்வுலகில் இக்கடை முன்மாதிரியாக இருப்பதாக. இக்கடைக்கு எவ்வித ஆபத்தும் நேரிடாமல் காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் புகலிடமும் வளமாகி தந்தாய், கன்னிமரியா தம் கணவருடன் பெத்லகேம் சென்றபோது தங்கும் இடத்திற்காக தவித்தார்கள். எங்கள் மக்கள் தங்கி இறப்பாரி உணவு உட்கொண்டு புத்துயிர் பெற அமைந்துள்ள இந்த உணவகத்தை நீர் ஆசீர்வதியும். இதன் உரிமையாளரையும் இதை கட்டியவர்களையும் இங்கு வருபவர்களையும் அருட்கொடைகளால் நிரப்பியருளும். இதனால் பயன்பெறுவோர் அனைவரும் விண்ணக விருந்தினை நினைந்து உம்மை போற்ற வரவர்களும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையோ நோக்கி நம்பிக்கையுடன் நாம் செபிப்போம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை அனைத்தையும் எங்களை விடுவித்தரும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. இப்பொழுது நாம் அனைவரும் இந்த உணவகத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபித்தோம். தொடர்ந்து ஆவியானவர் இவ்விடத்தை ஆசியால் நிரப்ப பாடலோடு இந்த உணவகம் இப்பொழுது தீர்த்தத்தால் தெளிக்கப்பட்டு அபிஷேகம் ஆசீர்வாதம் வழங்கப்படுகிறது. உப்பு தண்ணீரே எங்கள் தேவராணியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உப்பு தண்ணீரே எங்கள் தேவராணியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின்
இப்பொழுது ஒளியாம் இறைவனை நினைவுந்து குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு தொடங்குகிறது. அன்னை மரியின் நாமத்திலே இந்த உணவகம் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இறை அன்னையின் ஆசியும் அன்னையின் பரிந்துரையும் தொடர்ந்து நமக்கு கிடைக்க இப்பொழுது அன்னையின் பாடலை நாம் பாடுவோம். தொடர்ந்து நிகழ்வுகள். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எல்லாரும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எல்லாரும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே, அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாடினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே, அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எல்லாரும் பாடி துதித்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியார் பேராலே ஆமென். ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்க்கை இருக்கிறார்கள். அன்னையின் பெயரால் சிறப்பான உணவு மகிழ்வுடன் தொடங்கி இந்த ஊர் மக்களுக்கு தொண்டு செய்வதற்கு தயாராக
வந்திருக்கும் எனது அருமை நண்பர் சபரிமதி அவர்களே, அவர்களுடைய தகப்பனர்கள் இருவரும் மற்றும் அம்மா அவர்களுடைய வீட்டு அம்மையார் அவர்களுக்கும் கூட்டமாக வந்திருக்கின்ற எனது அருமை நண்பர்களுக்கும் சிவமுத்து அவர்களுடைய நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் சேர்ந்து எனது தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் சிவமுத்து அவர்களை முதலில் பார்த்தவுடனேயே எனக்கு இவர் ஓட்டு வைப்பதற்கு உணவு வைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வந்தார்கள். அப்பொழுது எனக்கு அவர்களை பார்த்தேன். அவருடைய உற்சாகத்தையும் அவருடைய தன்மையும் அவருடைய பாவனைகளையும் அவருடைய பேச்சு திறமையை பார்த்தவுடனே இந்த மூன்று சரியான முறையில் அமைத்து சிறப்புடன் நடத்துவதற்கு சரியான ஆள் சபரிமதி அவர்கள் தான் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஆக பல பேர்கள் எனது நண்பர் கேஆர்டி அவர்கள் பல பேர்கள் வருகிறார்கள், இந்த இடத்தை பயன்படுத்துவதற்காக விரும்புகிறார்கள் என்று கூறின போதிலும் கூட கேஆர்டி கூட்டு வந்த சபரிமதி அவர்களையே நாங்கள் இந்த பணியை அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும், அதற்கு நாமும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறுகிறோம். ஆக சபரிமதி அவர்களுடைய குடும்பத்தாரையும் அவருடைய புதல்வர்களையும் ஐயா அவர்களையும் மற்றுள்ள நண்பர்களையும் உங்களுடைய எல்லோர்களையும் போற்றி போடுவதோடு இந்த முயற்சி சபரிமதி முயற்சி எல்லோடு வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும், எல்லோரும் புகழும்படி வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும். வாழ்க்கை 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 என சபரிமதியையும் அவருடைய குடும்பத்தாரையும் நம்முடைய ஃபாதர் அவர்களுக்கு வணக்கம் கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அதோடு கூட ஒரு சிறிய வாழ்த்து அடையும் மக்களும் அவர்களுடைய உறவுகளும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய துணைவியாரை படித்து சவித்து எல்லோருக்கும் வணக்கம். கிறிஸ்துராஜ் காலேஜ் அஞ்சப்பூர். எல்லோருக்கும் வணக்கம். கிறிஸ்துராஜ் காலேஜ் அஞ்சப்பூர் நியர் பஸ் ஸ்டாண்ட் திருச்சிராப்பள்ளி ஹோட்டல் அன்னை அஞ்சப்பூர் திறப்பு விழா 1 பிப்ரவரி 2026. உரிமையாளர்கள் திரு எஸ் சபரிமுத்து, திரு எஸ் தைனேஷ் ஸ்டீபன் அண்ட் திரு எஸ் ரீகன். நல் வாழ்த்துக்கள். இந்த மலர் கிருஷ்ணாதி கல்லூரியில் சேர்மன் அவர்களால் உங்களுக்கு வாழ்த்தப்படுகிறது. ஹோட்டல் அன்னை அரசமரம் போல் உயர்ந்து ஆலமரம் போல பறந்து இமயம் மனை போல உருவெற்று மக்களுக்கு சேவை செய்து வளமுடன் சாதனை புரிந்து மேலும் மேலும் புகழுடன் சிறந்து பொலிவுடன் விளங்க உளமாற வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க ஹோட்டல் அன்னை. நன்றி. வாழ்த்துக்கள். ஐயா
சபரிமுத்து அவர்கள் அன்னையின் பெயரால் உணவகம் துவக்கியுள்ளார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் சிறப்போடும் செழிப்போடும் செழிக்க பள்ளம் நல்ல நிறைந்து எப்பொழுதும் இருக்க நீங்கள் எல்லோரும் தயவு செய்து அவர்களை வாழ்த்து மகிழ்கிறேன். குடியிருக்கும் அனைவருக்கும் எனது கடவுள் சார்பிலும் எனது சார்பிலும் வணக்கத்தையும் சூத்திரங்களையும் கூறி முக்கியமாக இங்கு வந்துள்ள நமது பங்கு தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் நமது வரவேற்பையும் உரையாற்றி நம்மளை நன்றியையும் கூறி இந்த ஹோட்டலை ஆரம்பித்துள்ள திரு சபரிமுத்து திருமதி சபரிமுத்து குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களது பாராட்டுகளையும் நன்றியையும் கூறி உங்களை ஐயா சார்பிலும் எனது சார்பிலும் வாழ்த்துகின்றேன். உண்மையாகவே இந்த இடம் கடவுளுடைய இருந்து தான் சொல்வது. ஒரு இந்து குடும்பத்தில் தான் பிறந்தோம். நான் படிக்கிற காலத்திலே கிறிஸ்தவரானே. ஐயாவும் சொன்னார். என் பேர் மேரி கிறிஸ்டி, பேப்டிசம் நேம். ஐயா பேரு இல்ல, அவர் பேர் தான் கல்லூரிக்கு கிறிஸ்தவம். ரெண்டு பேருமே நான் சின்ன வயசுல கல்யாணம் இதுல அடைக்கலம் பண்ணார். நாங்கள் கல்லூரி ஐயா யூனிவர்சிட்டியில முதல்ல ரெஜிஸ்ட்ராரா இருந்தாரு. அதுக்கு பிறகு அவர் ரிட்டையர் ஆனது பிறகு மூகாம்பியில் ஸ்பெஷல் ஆஃபீஸ் மூகாம்பி ஆரம்பிச்சு மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் திருச்சியில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் அனைத்துமே ஈவன் இந்திரா காந்தி காலேஜ் அதுக்கு அடித்தளம் போட்டு அவர் ரெஜிஸ்ட்ராராக இருக்கும்போது தான் எல்லாருக்கும் பர்மிஷன் அனுமதி கவர்மெண்ட் உத்தரவு தரப்பட்டது. ஆகவே இந்த கல்வி தத்தை இன்று நம்முடைய இந்த முதல்ல இது ஒரு அனாத ஆசிரமம் ஏழை குழந்தைகளுக்கு இது பண்ணுறதுக்காக தான் இந்த இடம் வாங்கி போட்டுருந்தோம். ஆனால் அது இப்படி ஒரு ஆழமரமா இன்னைக்கு செலுத்தி மக்களுக்கு பல வகையில பயன்படக்கூடியதாக கல்வி நிலையமாகவும் இன்னைக்கு இப்படி யாரும் எதிர்பாராத எங்கும் நடந்திராத ஒரு அதிசயத்தை செய்துள்ள திரு சபரிமுத்து குடும்பத்தினருக்கு இந்த உணவகத்தை இந்த கல்லூரியுடைய இணைத்தமைக்காக எங்கள் இருவர் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவரது மகன்கள் மகள் உறவினர்கள் அனைவருமே அவருக்கு வலது கை இடது கையாக இருப்பதால் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி என்னவென்றால் இதை விட இது அதிகமாக அவரால் இங்கு சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இது ஹோட்டல் மட்டுமல்ல, மற்றதும் மக்களுக்கு பயன்படும் வகையிலே அவர் செய்தால் நாங்கள் இருவருமே அவரை ஊக்குவிப்போம், உதவியும் செய்வோம். அதே போல மக்களே ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்பிக்கை வைத்து உழைத்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்தார். ஐயா சாதாரண ஒரு இந்து குடும்பத்தில் தான் 2 பேருமே அதனால பண்ணோம். இன்னைக்கு 2 பேருமே நாங்கள் இதாக இருந்து அடைக்கலம் அந்த கல்லூரி உருவானது, இந்த கல்லூரி உருவானது. இதனால நாங்கள் ஒரே ஒரு பெருமை எங்களுக்கான பலருடைய கல்விக்கு பலருக்கு பிடிச்ச வாழ்க்கையில் அவங்களை செட்டில் ஆகிப்போம். எங்கிட்ட படித்த பிள்ளைங்க ஐநா சபை வரைக்கும் இருக்காங்க. இன்னைக்கு அங்கே சீஃப் செக்ரட்டரி கூட டெல்லியில் போனாலும் எங்களுக்கு ஸ்டூடெண்ட், சிங்கப்பூர் போனால் பின்னாடியே வந்தாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஸ்டூடெண்ட். அந்த அளவுக்கு சிறப்பான கல்வி திட்டம் எல்லாரும் வாழ்க்கை. ஆகவே அன்பு மக்களே ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், எந்த கடவுள் என்னன்னு நம்பிக்கை வைத்து உழைத்தா, கடினமாக உழைத்தா, செய்கிற பணியில சீரும் சேர்ப்பமா இருந்தா கண்டிப்பா உயர்வு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு நம்ம சேர்ந்து நம்ம சார்பு. ஆகவே உங்கள் அனைவரையும் இங்கு வருவதற்கு சிறப்பித்ததற்காக எங்கள் சார்பாக நன்றியை கொள்கிற இந்த உணவுகள் சீரும் பேரும் புகழும் பெற்று எல்லாம் மண்டல இயேசு அன்னை மரியின் அருளால் ஆசிகளால் வழிநடத்துதலால் இன்னும் பல பல வசதிகளை மக்களுக்கு வெளிப்போக்கர்களுக்கு செய்து தரக்கூடிய நிலையை அவர் அடைய வேண்டும். அதன் மேலும் கல்லூரிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வேண்டி உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூடிய முக்கியமாக திரு சபரிமுத்து குடும்பத்தினருக்கு எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் கூறி அடுத்ததை அவர்களுக்கு வந்து செல்வதற்காக நன்றியையும் யோசனைகளையும் கூறுகிறார்.
நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னை பொறுத்தவரை எதையும் விடாமுயற்சி, கடின உழைப்பு, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று நினைத்து எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் முழுமையாக செயல்படுவேன். 2 மாசமாக எனக்கு 5 மணி நேரம் இருக்கும். 60 நிமிஷம் என்னை எப்படியாச்சும் வெற்றி கிடைக்கணும், எப்படியாச்சும் நல்லா எடுக்கணும், ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுத்தணும் அப்படின்னு இருக்கேன். என் உயிரோட வரை அவருக்கு மறக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். அனைவரும் உணவு வீட்டு செல்லலாம். அனைவருக்கும் டிஃபன் தயார் செய்யப்படுகிறது. ஒரு சின்ன செய்தி. இப்போ நமது சௌரிமுத்து அவர்களுக்கு இங்கே ஒரு வலது கையா இருக்கிறாரு திரு கேஆர்டி அவர்கள். அவங்க எங்களுடைய கல்லூரியில ஒன்னத உறுப்பினர், எங்களோட பிள்ளை. அந்த மாதிரி தான் வந்துட்டு வரும். அவர் எங்களுக்கு அவ்வளவு உதவி செய்தார். ஆகவே இந்த நேரத்தில் இவ்வளவு அழகான ஒரு உணவுகள், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டானது வேற மற்ற இடங்கள்ல இந்த ரோட்ல இப்போ நியர்பை எங்கேயுமே இல்லை. நான் இந்த வள்ளுவர் ஏதோ ஒரு ஹோட்டல்ஸ் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டேன் வர வழியில். அப்புறம் நான் சொல்லிட்டு என் டிரைவருக்கு தெரியும், இது போல நம்ம காலத்திலேயே ஒன்று போடணும்னு சொல்லி அவங்கள்ட்டையும் பேசலாம் ஐயா. ஆனால் கடைசியில் நம்ம இறை இயேசு அன்னை மரியும் அதெல்லாம் அவங்களாலேயே இந்த ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ அழகாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல. இந்த சௌரிமுத்து ஃபேமிலிக்கு முக்கியமாக திரு சௌரிமுத்து அவர்களுக்கு இந்த இடத்தை நாங்கள் முதல்ல காலேஜ் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் காடை விட்டா ஒரு அடி விட்ட மாட்டோம், களிமண் பூமி. அந்த பூமியில இன்னைக்கு இந்த அளவுக்கு சரி செய்திருக்காங்க ஐயா. ஆகவே இதே போல இந்த ஹோட்டல் மட்டுமல்ல, அவர் குடும்பம் வளர்றது மட்டுமல்ல, இன்னும் பல மக்களுக்கும் நமது கல்லூரி பெயர் இன்னும் சிறப்பாக விளங்குறதுக்கும் நீங்க எல்லாரும் எங்களுக்கு உதவி பண்ணணும். நன்றி, வணக்கம். கேஆர்டி அவர்களுக்கு நன்றி. அண்ணா கேஆர்டி பணிகளை மறந்துட்டேன், தள்ளப்படுறீங்க. அண்ணா அவங்க தான் இந்த எனக்கு ரொம்ப ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. ஐயா அண்ணன் சொன்னாங்கன்னா ஏற்றுக்குவாங்க. என்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் நல்ல மனிதர், நல்ல தொழில் செய்கிறவர், அதனால் அவர் கொடுக்கலாம் ஏன்னு சொன்னாங்க. ஐயாவை பார்த்ததுல எங்களுக்கும் மகிழ்ச்சி, அண்ணனுக்கும் மகிழ்ச்சி. அவங்களை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். அம்மா எவ்வளோ கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வருவதற்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் வணிகர் சங்க தலைவர் மதிப்புக்குரிய தலைவர் மீனவர்களுடைய வருகைகளின் முதலீட்டிலும் செயலாளர் மதிப்புக்குரிய ஐயசாமி அவர்களையும், இந்த நிறுவனத்திற்கு உள்ள இந்த சங்கத்தின் பொருளாளர் திரு சௌரிமுத்து அவர்களையும், இணை செயலாளர் திரு சுப்பலிங்கம் அவர்களையும், சங்க ஆலோசகர் பி சுப்பிரமணியன் அவர்களையும், சங்க நிர்வாகிகளையும் வருக என்று வரவேற்பை பெருமையடைகிறோம். இந்த நிறுவனத்தை மிகவும் தீவிர முயற்சியுடன் எங்கும் அந்த கணக்கிற்கு உருவாக்கி மிக சிறப்பான ஒரு திறப்பு வழங்கக்கூடிய எங்கள் பாசர்கள் வேளாண்மை ஏஜென்சி நிறுவனத்தின் உரிமையாளர் சௌரிமுத்து அவர்களுக்கு இளம்பரம் சார்பாகவும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் சார்பாகவும் மனமாக நன்றியை மாற்றுகிறோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்துராஜ் காலேஜ் முதல்வர் பிரின்சிபால் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என்ற வாக்குக்கு ஏற்ப மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்று ஒரு மிகப்பெரிய கல்வி சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி அதை சிறப்பாக நிர்வகித்து வரும் எங்களுடைய கல்லூரியின் தாளாளர் தலைவர் முனைவர் ஏ அருணாச்சலம் ஐயா அவர்களை வணங்கி, அவருடைய துணைவியார் திருமதி
சீதா அருணாச்சலம் கல்லூரியின் செயலர் அவர்களையும் வணங்கி இந்த திறப்பு விழாவிற்கு வருகை தந்து நம்மை எல்லாம் ஆசீர்வதித்த அருட்தந்தை அவர்களையும் வணங்கி மிக முக்கியமாக உழைப்பால் உழைந்த உத்தமர் என்று சொன்னேன். எங்கள் கல்லூரி தலைவருடைய பார்த்தவுடனே சார்மன் பேசுனாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதற்கு காரணம் என்னன்னா இவரும் அவர் போல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வணிக சாம்ராஜ்யத்தை கட்டி நிறுவனப்பட்டிருக்கிறது. இன்னும் பல நிறுவனங்களை சிறப்பாக செய்து வருகிறார். அவரை வாழ்த்தி எங்கள் கல்லூரிக்கு வளாகத்திற்கு வெளியிலே இது எங்கள் கல்லூரி வளாகத்தானா என்று எங்களுக்கே சந்தேகம் இருக்கும் வகையில் மிக சிறப்பான முறையில் இதை மாற்றி வைத்த இன்ஜினியர் அவர்களை அவர் நம்ம எப்பொழுதும் உருவாக்கி கொடுத்தவங்க மாணவர்களாக இது அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. ஸோ ஒன்றே ஒன்றுதான், கல்லூரிக்கு வெளியில் இருக்கிற இந்த உணவகம் அனைத்து மக்களுக்கும் சிறப்பான உணவகத்தை தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நீங்களும் உங்களுடைய உறவினர்களும் நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள், கிறிஸ்தராஜ் கல்லூரி வெளியிலே ஒரு உணவகம் இருக்கிறது, சிறப்பான உணவகம் இருக்கிறது, அதை எல்லோருக்கும் சென்று அணுகுங்கள் என்று அந்த உணவகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மோத்தின் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பல்வேறு இடங்களுக்கு சொல்லினார்கள். புரிகிறீர்கள் என்றால் இந்த நிறுவனம் சிறப்பாக வளரும். அந்த வகையில் இந்த கல்லூரி இந்த நிறுவனத்தின் தலைவர் அதன் உரிமையாளர் திரு சௌரியமுத்து அவர்களுடைய வியாபாரம் மேலும் மேலும் சிறக்க எங்கள் கல்லூரி தலைவர் மற்றும் செயலரின் சார்பாகவும் எங்கள் கல்லூரியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களின் சார்பாகவும் வளர்க வாழ்க என்று வாழ்த்து வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த அழகான இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கு. எவ்வளோ ஒரு பெரிய இடத்துல போனாலும் இவ்வளோ புதிய ரொம்ப சீக்கிரம் செய்து முடிச்சிருக்காரு இந்த வேலையை. அதில் சௌரியத்தவர்கள் முயற்சி எடுத்து செய்த அவர்களும் செய்தார். இதுக்கு சிற்பியா இருந்தார் இன்ஜினியர் இன்ஜினியர் தாமஸ் அவர்களுக்கு ஐயா அவர்கள் இப்பொழுது நன்றியாக சுவாமியை போற்றுவார். நன்றி தாமஸ். வருகிற அனைவருக்கும் கொண்டாடி பெற்றப்படும் ஐயா வந்து ஐயா விசேஷம் எங்களுடைய கல்லூரியின் ரெஜிஸ்ட்ரார். இந்த நாங்கள் ஆரம்பித்த முதல் இன்டர்வியூல நாங்களாம் செலக்ட் பண்ணவரை இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்து கல்லூரி சீரும் கர்ப்பமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். அந்த சீட்டு மட்டும்தான் வருது. அவர் என்ன செய்யறாரு எது செய்யறாரு உலகமாக அதிர்ச்சி. ஆகவே அந்த நல்ல எங்கள் உறவினருக்கு நண்பருக்கு இந்த நேரத்தில் நாங்களும் நன்றி கூறுகின்றோம். கல்லூரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் திரு கார்த்திகேயன் அவர்கள் கொண்டாடி பெற்றுக்கொண்டார். நன்றி. முக்கியமா அவர்தான் முதல்ல வந்திருக்கணும். இருந்தாலும் கேரத்தி அவர்களே உங்களுக்கு எங்கள் நன்றி. உங்கள் நண்பர்கள் தொடர்ந்து நீங்கள் இது போல இருக்கிறோம் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் நன்றி.
கேஆர்டி அவர்களுக்கு சேர்மன் ஐயா அவர்கள் முன்னாடி கொடுத்திருந்தார்கள். அவருக்கு எங்களது நிறுவன சார்பாக வாழ்த்துக்கள். இணைந்து பணி செய்து சிறந்த முறையிலே இந்த உணவகத்தை எல்லோரும் போற்றக்கூடிய அளவு கொண்டு வந்திருக்கின்ற எனது அருமை நண்பர் எனது உடன்பிறப்பு கேஆர்டி அவர்களுக்கு அருள்தந்தை ஃபாதர் அதற்கு சேர்மன் ஐயா அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாவலர்களுக்கு அறிவிக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். டாக்டர் சங்கர் நாராயணன் அவர்களுக்கு திரு மணியன் சங்கத்தினுடைய தலைவர் முகமது மீனான் அவர்களை முன்னாடி அண்ணன் ஐயசாமி அவர்களுக்கு நிறுவனத்தார் சார்பாக முன்னாடி போட்டிருக்கிறது. ஐயா அவர்கள் முன்னாடி போட்டிருக்கிறார்கள். அண்ணன் சொக்கலிங்கம் அவர்களுக்கு ஐயா அவர்கள் முன்னாடி போட்டிருக்கிறார்கள். அண்ணன் சிவா அவர்களுக்கு ஐயா அவர்கள் முன்னாடி போட்டுவார்கள். அண்ணன் விண்ணராஜா அவர்களுக்கு ஐயா அவர்கள் முன்னாடி போட்டுவார்கள். சங்கராஜா வெங்கராஜா அவர்களுக்கு முன்னாடி போட்டப்படுகிறது. மைக்கேல் அவர்களுக்கு ஐயா
துணை செயலாளர் சாகிப் பாய் அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது. கொண்டாடப்படுகிறது. எனது சந்தி எனது மகன்களுடைய மாணவர் மாணிக்கம் அவர்களை ஐயா அவர் பிள்ளைகளுக்கு ஓய்வுபடுத்தினார். சாப்பிட்டியா?